பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். தமிழ்நாட்டு தேர்தல்ல திமுக அபார வெற்றி அடையும். பாஜக, அதிமுக அவங்களுடைய கூட்டணி சேர்ந்தே வெறும் 3 இடங்களை மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும். இப்பதான் மாநாடு நடத்தி மணக்கோட்டை கண்டிருக்கக்கூடிய நடிகர் விஜய் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாரு. வெறும் 0 தான் விஜயோட மாநாடு, அவருடைய கட்சிங்கிறது வெறும் 0 தான் அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே இன்னைக்கு ஒரு முக்கியமான கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியா டுடேயோட கருத்து கணிப்பு, இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் இவங்க தான் கருத்து கணிப்பு எப்பவுமே சேர்ந்து நடத்துவாங்க. இவங்களுடைய கருத்து கணிப்பு முழுக்கவே பாஜகவுக்கு சார்பாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது கூட மோடிஜி 400 பார்னு சொன்னார் இல்லையா, அந்த 400 பார்க்கு ஈக்குவலா இவங்களுமே கருத்து கணிப்பு வெளியிட்ட ஒரு நபர் தான். இந்த கருத்து கணிப்புல கூட பார்த்தோம்னா அப்படியே பாஜக புகழ் பாடுற மாதிரி, திமுக அப்படியே மட்டம் தட்டுற மாதிரி தான் இந்த கருத்து கணிப்புகள் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இருந்தாலும் இந்த கருத்து கணிப்பு தமிழ்நாட்டோட முடிவுல திமுக அவங்களுடைய கூட்டணி இவங்க தான் அபார வெற்றி அடைவாங்க. விஜயோட வருகை அப்படிங்கிறது இது திமுகவுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. அதிமுக வாக்கு, பாஜகவுடைய வாக்குகளை தான் விஜயால பிரிக்க முடியுமே தவிர திமுகவுடைய வெற்றியில் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு அருமையான கருத்து கணிப்புகள் இன்னைக்கு வெளியா இருக்குது. அதாவது இந்த கருத்து கணிப்பு என்னன்னா, இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் நடந்தா, நாடாளுமன்ற தேர்தல் இன்னைக்கு தேதிக்கு நடந்ததுன்னா தமிழ்நாட்டில் எந்த கட்சி எவ்வளவு தொகுதிகள் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சி ஓட்டர்ஸ், அவங்க இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் சார்பில் மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு மாநிலங்களிலுமே நடத்துறது வழக்கம். அந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு ஒன்று நடத்துறாங்க. இந்த கருத்து கணிப்புல அவங்களுடைய மக்கள்கிட்ட போய் சந்திச்சு கேட்டது 54,788 மக்களை போய் 40 மக்களவை தொகுதிகளிலுமே கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்டர்வியூ அப்படின்ற அடிப்படையில் மக்கள்கிட்ட போயிட்டு டிராக்கர் டேட்டா அனலைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்வியூ, அதாவது இந்த கட்சி உங்களுக்கு எதனால பிடிக்கும், எதனால உங்களுக்கு நீ ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க, இளைஞர்களுடைய வாக்கு யாருக்கு, பெண்களுடைய வாக்கு யாருக்குன்னு சொல்லி இது மாதிரியான டேட்டா அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி மட்டுமே 1,52,038 பேர், ஆக மொத்தத்தில் டோட்டலா 2,06,826 பேர்கிட்ட போயிட்டு 40 தொகுதிகளில் போயிட்டு நாங்கள் கருத்து கணிப்பு மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறோம். இந்த கருத்து கணிப்போட ஒட்டுமொத்த முடிவுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 மக்களவை தொகுதிகளில் திமுக அவங்களுடைய கூட்டணி 36 இடங்கள்ல பலமான வெற்றி அடைவாங்க. இன்னைக்கு தேதிக்கு இங்க தேர்தல் நடந்தாலும் திமுக தனி அசால்ட் அடிச்சு தூக்கிட்டு போயிருவாங்கன்னு சொல்லி இந்தியா டுடேவே இன்னைக்கு இந்த கட்டுரையை வெளியிட்டு இருக்காங்க. அது இல்லாம பாஜக அதிமுக கூட்டணி, இந்த கூட்டணி 3 இடங்கள்ல ஜெயிப்பாங்க அப்படிங்கிறாங்க. அந்த இந்தியா டுடே அவங்க பாஜகவுக்கு காட்டக்கூடிய அந்த விசுவாசம் இருக்கு இல்லையா, அது இந்த இடத்துல வழிநெடுக்க நம்ம பார்க்க முடியுது. அதாவது இந்த இடத்துல அதிமுக பாஜக தான் இங்க கூட்டணி, அதிமுக தான் மெயின் கட்சி, அதிமுக மேல ஏறி தான் பாஜக சவாரி செய்யுது. அப்ப இங்க என்ன செய்யணும், அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லணும், அல்லது என்டிஏ கூட்டணி அப்படின்னாச்சும் சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல அவங்க அந்த மென்ஷன் கட்டுரையோட ஆரம்பத்திலே அவங்க சொல்லும் போது செஃப்ரான் பார்ட்டி, காவி கட்சி 3 இடங்கள்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவுக்கு இங்க எந்த ஒரு பவருமே இல்லாத மாதிரியும் பாஜக செல்வாக்க வளர்க்கிற மாதிரியும் இந்த ரங்கராஜ் பாண்டே ஒரு கருத்து கணிப்பு நடத்துவார் தெரியுமா, எல்லா இடங்களையும் பாஜக அப்படி தூக்கி 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 பேசுவாரு, அதே பேட்டர்ல இதுல சொல்றாங்க. செஃப்ரான் பார்ட்டி 3 இடங்கள்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. இதுல என்னதான் அவங்க திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாலுமே திமுக அப்படியே ஒரு ஓரங்கட்டுற ஸ்டேஜ்ல தான் அவங்களோட அந்த கருத்து கணிப்புகள் இருக்கு பாருங்களேன். திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் எதிர்நிலை கொண்டாலும், திமுகவுக்கு எதிரான மனநிலையில மக்கள் இருந்தாலும், மக்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிரான மனநிலையில இருக்காங்களாம். இப்படி ஒண்ணு எதிரான மனநிலையில இருந்தாலும் திமுக 39க்கு 36 இடங்கள்ல ஜெயிப்பாங்க. இதுக்கு என்ன காரணம், எதனால திமுக இவ்வளவு செல்வாக்கோட மக்கள் மத்தியில் இருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தை அவங்களே சொல்றாங்க. மொழி பிரச்சனையோட விஷயத்தில் ஒன்றிய அரசு மீது திமுக நடத்திய இந்தி திணிப்பு குற்றச்சாட்டு, இந்தி திணிப்புன்றது நம்ம ஒரு குற்றச்சாட்டு தான் சொல்லிட்டு இருக்கோமா, அந்த அளவுக்கு இந்த கருத்து கணிப்புங்கிறது பாஜக எப்படியாவது வளர்க்கிற மாதிரியே நம்ம கண்டு போயிடணுங்கிறதுக்காக இந்த கருத்து கணிப்பு முழுக்க பார்க்க முடியுது. இந்தி திணிப்புன்னு சொல்லி திமுக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களாம். அந்த குற்றச்சாட்டு வச்சதால மக்கள் மத்தியில பெரிய ஆதரவு இவங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போறாங்க. அதுக்கடுத்து அவங்க பாயிண்ட் வைக்கிறாங்க. விஜயை பத்தி குறிப்பிடும் போது சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. சூப்பர் ஸ்டார் விஜய் இன்னைக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறாரு. இதனால திமுகவுக்கு எதிரான வாக்குகளை மட்டும்தான் பிரிக்க முடியுமே தவிர திமுகவுடைய வாக்குகளை விஜயால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும் போது இந்தியா டுடே இங்கேயுமே எப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை மட்டும் பிரிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிரிக்கிறது அபாயமா அவங்களுக்கு, அந்த மாதிரி விஜய் வருகைன்றது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கக்கூடிய அபாயம் மட்டுமே இருக்குது, இது மு.க. ஸ்டாலினுடைய கட்சிக்கும் அவங்களுடைய கூட்டணிக்கும் பெரிய அளவில் பயனளிக்கும் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க. சரி, அடுத்து பாருங்க, இன்னும் பாஜக எப்படி எல்லாம் புகழ்றாங்க பாருங்க.
2024 வந்து தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து மிகச்சிறந்த பேச்சாற்றல் கொண்ட நபரா இருந்தாரு. 20,000 புத்தகம் படிச்சு வந்து வாயில அடிச்சு விடுறதெல்லாம் பொய். அவர் வந்து மிகச்சிறந்த பேச்சாற்றல் மிக்க இருந்தாராம். மக்கள் மத்தியில பெரிய அளவுல பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு தலைவரா இருந்தாராம். அப்பேற்பட்ட அண்ணாமலை இருந்து கூட இங்க பாஜகவால ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியல. ஆனா அன்னைக்கு இந்தியா டுடே வந்து அன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு நடத்தும் போது தமிழ்நாட்டுல திமுக அவங்களுடைய கூட்டணி 39க்கும் 39 ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. உண்மையாவே அதே மாதிரி தான் நடந்துச்சு. 39க்கு 39 திமுக மொத்தமா ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ இந்தியா டுடே இந்த கருத்து கணிப்பு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கருத்து கணிப்புகள் பல இடங்கள்ல சரியா வரதை நம்மளால பார்க்க முடியும். இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்கன்னா அது பல இடங்கள்ல நியாயமா வரும். ஆனா அவங்களுடைய பிந்தைய கருத்து கணிப்பை மட்டும் நம்ம நம்பிட கூடாது. அவங்க வந்து முந்தைய கருத்து கணிப்பு இப்ப வெளியிட்டிருக்காங்களே முந்தைய கருத்து கணிப்புன்னு சொல்லி முந்தைய கருத்து கணிப்பு நல்லா அவங்களோட நம்பலாம். அவங்களுடைய கருத்துக்கள் துல்லியமா இருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப இதுக்கு முன்னாடி அவங்க அதே மாதிரி தான் சொன்னாங்க. திமுக 39 இடங்களை ஜெயிக்கும் சொன்னாலா அதே மாதிரி நடந்தது. நாடாளுமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மொத்த இந்தியாவில் எவ்வளவு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது என்டிஏ கூட்டணி பாஜக என்டிஏ கூட்டணி 299 இடங்கள்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே மாதிரி பார்த்தோம்னா அவங்க கூட்டணி கிட்டத்தட்ட 293 இடங்கள் கிட்ட ஜெயிச்சிருக்காங்க. இந்திய கூட்டணி 232 இடங்கள்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு இந்திய கூட்டணி 234 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. அப்போ 1-2 எண்ணிக்கை அளவுல தான் வித்தியாசமே தவிர இவங்களுடைய கருத்து கணிப்புகள் பல இடங்கள்ல துல்லியமா இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா இவங்க பிந்தைய கருத்து கணிப்புன்னு ஒன்று வெளியிடுவாங்க. அது வந்து மோடிஜியோட பிரச்சாரம் எந்த லெவல்ல இருக்குதோ அந்த லெவல்ல விடுவாங்க. அதனால பிந்தைய கருத்து கணிப்புன்னு ஒன்று வெளியிட்டாங்கன்னா அதை கேர் பண்ணவே கூடாது. அதெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமைகள். சரி, இந்த ஒட்டுமொத்த கருத்து கணிப்பின் அடிப்படையில கடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக 2 பேரும் தனித்தனியா அவங்களுடைய செல்வாக்கு சேர்த்து 41% வாக்குகள் வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியா டுடே சர்வேல என்ன சொல்லுதுன்னா இவங்க வரக்கூடிய தேர்தலில் 37% தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த 37% அதாவது 41% வாங்கிய ஒரு இடத்துல ஜெயிக்க முடியல, 37% வாங்கி 3 இடங்கள்ல இவங்க ஜெயிச்சிருவாங்களாம் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த 3 இடங்கள் 3 தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லும் போதுமே இந்தியா டுடே என்ன சொல்றாங்கன்னா இந்த 3 இடமும் சாதாரணமா ஜெயிச்சிட முடியாது. இதுக்கு பின்னாடி இந்த இரு கட்சிகளும் பெரிய அளவுல வேலை செய்ய வேண்டியிருக்குது. காலத்துல நீங்க இறங்கி நிறைய வேலை செஞ்சீங்கன்னா இந்த 3 இடம் உங்களுக்கு சாத்தியம். அதாவது பாஜகவை பூஸ்ட் பண்ற மாதிரியே தான் இருக்கு இந்த கருத்து கணிப்புகள் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. திமுக 39ல 36 இடங்களை ஜெயிச்சு அப்படிங்கும் போது கூட மக்களுக்கு திமுக மேல அதிருப்தி இருந்துட்டே இருக்குது. இந்த அதிருப்தி இருந்தாலுமே ஜெயிச்சிடறாங்க. விஜயோட வாக்குகள் திமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தல, என்டிஏ கூட்டணிக்கு தான் பாதிப்பு ஏற்படுன்ற ஒரு அபாயம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பாஜக கார மாதிரியே இந்த கருத்து கணிப்புகளை எழுதிக்கிட்டு வராங்க. அதுக்கடுத்து இந்த 3 இடம் வாங்குறதுக்கும் நீங்க பெரிய அளவு உழைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது அடுத்துதான் டிவி கிட்ட வராங்க. சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு பேரை வச்சுட்டு சூப்பர் ஸ்டார் விஜய் சமீபத்துல கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவருடைய வருகையால இங்க வாக்கு சதவீதங்கள் மாறிட்டு இருக்குது. அதனாலதான் போன தடவை நாங்க கருத்து கணிப்பு எடுக்கும் போது திமுக 52% சொல்லப்பட்டது. இந்த முறை 48% வரது காரணம் இந்த விஜய் வருகையால பல இடங்கள்ல வாக்குகள் பிரியுது. அதனால இந்த முரண்பாடுகள் பார்க்க முடியுது. ஆனா விஜயோட அரசியல் வருகை அப்படிங்கிறது இது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் பாதிப்பை தவிர திமுகவுக்கு எந்த வகையிலுமே பாதிப்பு கிடையாது. அதிமுக பாஜக இந்த கூட்டணி வாக்குகள் மட்டுமே விஜய்க்கு வந்து விழுமே தவிர திமுகவுக்கு இதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. திமுகவுக்கு யாருடைய வாக்கு திமுகவுக்கு போல அப்படின்னு பார்த்தோம்னா போன முறை ஓட்டு போட்ட ஒரு சிலர் திமுக மேல அவங்களோட ஆட்சியில ஏதாவது ஒரு அதிருப்தி கண்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாக்குகள் விஜய்க்கோ மற்ற கட்சிகளுக்கோ போறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர மற்றபடி திமுகவும் அவங்களுடைய கூட்டணி இன்னைக்கு தேதிக்கு தேர்தல் நடந்தாலும் அப்படி கெத்தா ஜெயிச்சுட்டு போயிருவாங்க அப்படின்ற சொல்றாங்க. அதாவது பொதுவாகவே எப்பேற்பட்ட ஒரு ஆட்சி நடந்தாலும் சரி, மகாத்மா காந்தியே வந்து ஆட்சி செஞ்சாலும் அந்த ஆட்சியில் அதிருப்தி அடையணும் ஒருத்தர் இருப்பான். ஒண்ணும் இல்லைங்க, இப்ப சென்னையில நீங்க போய் பாருங்க, எல்லா இடங்கள்லயுமே மழைநீர் வடிகாலுக்கான வேலைகள் செய்யப்பட்டு இருக்கு. சென்னையில ஒரு மழை பெஞ்சா தண்ணி பெரிய அளவு முட்டி அளவுக்கு தேங்கக்கூடிய நிலைமை இருந்தது. போன வருஷம் மழைக்கு அந்த நிலைமை மாறுச்சு. இந்த வருஷம் எல்லா இடங்களிலுமே ராட்சத பைப்புகள் போடப்பட்டு இருக்கு. அப்போ வரக்கூடிய மழை காலங்களில் எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் இன்னைக்கு சென்னையில தண்ணி நிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனா இந்த மழை நீர் வடிகாலுக்காக பள்ளம் தோன்றதுல இது யாருக்கு தோன்றாங்க? அந்த பயன்படக்கூடிய மக்களுக்காக தான். இதையுமே அந்த பக்கம் டெய்லி போறவன் இந்த திமுக வந்ததே ஏதாவது போட்டு நோண்டிக்கிட்டே கிடப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கிறுக்குத்தனமான ஒரு சிலர் இருப்பான் தெரியுமா, அவன் தான் இதுக்கெல்லாம் குறை சொல்லுவான். அவன் தான் ஆட்சியில் அதிருப்தியானவன். நீங்க சென்னையில ரோட்ல போங்களேன், மவுண்ட் ரோட்ல ரோடு போங்க. இப்போ ஒரு பேரிகார்டு சிஸ்டம் கொண்டு வராங்க. அங்கங்க சிக்னல்ல நின்று இந்த சிக்னல் போட்டோன்னு இவங்க போய் அதுக்கடுத்து இவங்க போய் இப்படி கச்சராவா இல்லாம அந்த சிக்னல்ல யாருமே நிக்காம எல்லாம் போய் ஒரு பேரிகார்டு இருக்கும். அங்க திரும்புறவங்க இப்படி யூ டர்ன் போட்டு அழகா வாங்க. இதனால டிராபிக் கிட்டத்தட்ட 60% டிராபிக் இன்னைக்கு சென்னையில குறைஞ்சிருக்குது. அப்போ இப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு பேரிகார்டு இருக்கும்போது இதையுமே அதுல ஒரு சில இது எதுக்காக இந்த பேரிகார்டு கூட புரியாம இந்த பேரிகார்டு வேற அங்கங்க போட்டு சுத்த விடுறானுங்களா, இங்க இருந்து அவ்வளவு போய் சுத்த விடுறாங்க அப்படி சொல்லி இது எதுக்கான புரிதல் கூட இல்லாம இருப்பான் தெரியுமா.
அவன் தான் என்ன செய்வான், ஆட்சியில் அதிருப்தி. இவன் வந்து மகாத்மா காந்தியே வந்து ஆட்சி செஞ்சாலும் மகாத்மா காந்தி சும்மா கொம்பத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த அதிருப்தி அடைவான்ல, அவன் மட்டும்தான் திமுக விலகி வேற இடங்களில் ஓட்டு போடுவானே தவிர விஜயோடைய வருகையால இங்க எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. திமுகவுக்கு பாதிப்பு கிடையாது, அதிமுக பாஜகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த நடிகர் பிம்பம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. சினிமாவில் கைத்தட்டல் தட்டுவாங்க, படம் முதல் நாள் முதல் காட்சிக்கு கைத்தட்டல் தட்டுவாங்க. நீங்க ஒரு மாநாடு நடத்தீங்கன்னா அந்த மாநாட்டில் கூட்டம் கூடி கைத்தட்டல் தட்டுவாங்களே தவிர அது வாக்காவோ அரசியலாவோ அது எடுபடாது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றாதா ஆந்திராவில் சொல்லலாம். ஆந்திராவுடைய சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு இங்க நம்ம ஊர்ல ரஜினிகாந்த் எப்படியோ அப்பேற்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் தான் சிரஞ்சீவி இருந்துட்டு இருந்தாரு. சிரஞ்சீவி 2008 ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறாரு, பிஆர்பி, பிரஜர் ராஜ்யம் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சு 2008 திருப்பதியில ஒரு மாநாடு போடுறாரு. இன்னைக்கு விஜயோட மாநாட்டுக்கு வந்தது என்னவோ அதிகபட்சம் 2 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. அவங்க பில்டப் காட்டுறது 3 லட்சம் பேர் 5 லட்சம் பேருங்கிறாங்க. ஆனா அங்க போட்டிருக்கக்கூடிய சேர்களோட எண்ணிக்கையே ஒட்டுமொத்த 1 லட்சத்துக்கு கம்மியா தான் சேர் போட்டிருந்தாங்க. சரி, சேரை தாண்டி டபுள் மடங்கு வெளியினா கூட 2 லட்சம் பேர் 2.5 லட்சம் பேர் மேல தாண்ட வாய்ப்பே இல்லை. ஆனா சிரஞ்சீவி கூட்டங்கிறது அவரோட பிஆர்பி கட்சிக்காக கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர். அன்னைக்கு தினத்தந்தியில தலைப்பு செய்தி எழுதப்பட்டது, சிரஞ்சீவியோட கட்சியோட அந்த முதல் மாநாட்டுக்கு 10 லட்சம் மக்கள் கூடி இருந்தாங்கன்னு சொல்லி அவ்வளவு பிரம்மாண்டமா எதிர்பார்க்கப்பட்டது. அதை முடிஞ்சோடனே 2009 தேர்தல் வருது. 2009 தேர்தல் வரும்போது சிரஞ்சீவி பின்னுக்கு தள்ளப்படுறாரு. அங்க காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. அதுக்கடுத்து சந்திரபாபு நாயுடு 2வது இடத்துக்கு வராரு. அதுக்கெல்லாம் பின்னாடி தான் சிரஞ்சீவியோட கட்சியோட நிலைப்பாடு இருக்குது. அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது இங்க சிரஞ்சீவி விஜய் எவ்வளவு ஒன்னா ஈக்குவல் ஆயிட்டு போறாங்க பாருங்க. கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல நான் தேர்தல் அந்த ஏன்னா வேலைக்காவதோ பார்க்கலாம், வேலைக்கு ஆச்சுன்னா அப்படியே போயிடலாம், இல்லைன்னா திரும்ப அரசியலுக்கு போயிடலாம், அப்படி திரும்ப சினிமாவுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான். அதனாலதான் 2009 தேர்தல் வச்சுக்கிட்டு 2008 அரசியல் வராரு. இங்க நம்மளுமே அதே தான். 2026 தேர்தல் வச்சுக்கிட்டு 2025 நம்மளால அரசியலுக்கு வந்தாரா. கட்சி ஆரம்பிக்கும் போது சிரஞ்சீவி ஒரு வார்த்தை சொன்னாரு, இனி நான் சினிமால நடிக்க காது அப்படின்றாரு. இனி நான் சினிமால நடிக்க போறதுல மக்கள் பணியே எனது முழு நேர பணி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. இங்கேயுமே நம்மளால அதான சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கடைசி படம் சொல்லி கோட் படத்தை கடைசி படம்னாரு. இல்ல அதுக்கடுத்து ஒரு படம் நடிக்க போறேன் அப்படின்றாரு. இப்பவுமே ஒரு அரசியல் வேலைக்கு வரலன்னா கண்டிப்பா இவருமே திரும்ப போதான் செய்வாரு. ஏன்னா இவரே பல படங்கள்ல நான் சிகரெட் அடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டேன், சாராயம் குடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. அதுக்கடுத்து பல படங்கள்ல லியோ மாதிரியான பல படங்களை மாத்திருப்பாங்க. அந்த நேரங்களுக்கு ஏற்ற மாதிரி நிலைப்பாட மாற்றதுதான் நடிகர்களுடைய இயல்பு. அந்த மாதிரி இவருமே கட்சி வேலைக்கு ஆகலன்னா திரும்பவும் பழைய படங்களை தேடி திரும்ப போயிடுவாரு. இப்பவுமே பல இடங்களை கதை கேட்க ஆரம்பிச்சாருன்னு சொல்லி சினிமா வட்டாரங்கள செய்திலாம் வந்துட்டு இருக்குது. சரி, மொத்தத்துல இவ்வளவு பெரிய 2026 தேர்தல் ஒரு இக்கட்டான தேர்தல், பல வகையான போட்டிகள் இருக்கக்கூடிய தேர்தல் பார்க்கப்பட்ட நேரத்துல இவ்வளவு நெருக்கடியிலையும் திமுகவும் அவங்களுடைய கூட்டணி இவ்வளவு உறுதியா ஜெயிப்பாங்கன்றதுக்கு என்ன காரணம்னா அந்த கொள்கை பிடிப்பாடு தான். அந்த கொள்கையில அவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க. பாஜக எப்பேற்பட்ட அழுத்தம் கொடுத்தாலும், எப்பேற்பட்ட அரசியல் களங்கள் மாறினாலும் எங்களுடைய கொள்கையில நாங்க ஸ்ட்ராங்கா இருப்போம்னு சொல்லி திமுக மட்டும் இல்ல, அவங்களோட கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே அந்த நிலைப்பாடு தான் அதுக்கு காரணம். இப்ப கல்விக்கான நிதி கொடுக்கும்போது சமக்கர சிக்ஷா திட்டம் அப்படின்ற திட்டம், அந்த கல்விக்காக தரக்கூடிய 2100 கோடி ரூபாய் நிதி, அந்த 2100 கோடி ரூபாய் நிதி நிறுத்தி வச்சிருக்காங்க. நீங்க மும்மொழி கல்வியை ஏத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு இருமொழி கொள்கை தான். இந்த இருமொழி கொள்கையால தான் இந்த தமிழ்நாடு உயர்ந்திருக்குது. உங்களுடைய மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டு அது மூலியமா மறைமுகமா இந்தியை ஏத்துக்கிற வேண்டிய அவசியங்கள் கிடையாதுன்னு சொல்லி அவ்வளவு ஸ்ட்ராங்கா உறுதியோடு நிக்கிறாங்க. உங்களுடைய புதிய கல்விக் கொள்கை ஏற்கனவே எங்களுக்கு அவசியம் இல்ல, எங்களுக்கிட்ட நாங்க மாநில கல்விக் கொள்கைன்னு எங்களுக்கு நாங்க ஒரு கொள்கையை நாங்க உருவாக்கி வைக்கிறோம் சொல்லி அப்பேற்பட்ட கொள்கையை உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தக்கூடிய பள்ளிகளோட நிலைமைகளை போய் பாருங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஒரு கான்வென்ட் ஸ்கூலு, ஒரு ஹையர் எஜுகேஷன் ஸ்கூல் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்கூல், ஒரு ஸ்மார்ட் ஸ்கூல் திட்டத்துல இன்னைக்கு அரசு பள்ளிகள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு கொள்கை பிடிப்பாடு. இப்போ டீலிமிட்டேஷன் ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அதுக்கான அறிவிப்பு தான் வருது. டீலிமிட்டேஷன் கொண்டு வர போறோம், தொகுதி மறுவரை செய்ய போறோம், மக்கள் தொகையின் அடிப்படையில தொகுதிகள் மேம்படுத்த போறோம். இப்போ உத்தரப்பிரதேசல இப்ப 80 தொகுதிகள் இருக்கு, உத்தரப்பிரதேச நாங்க 160 மாத்த போறோம் அப்படின்னு மக்கள் தொகையின் அடிப்படையில பிரிக்கிறாங்க. அப்ப தமிழ்நாடுக்கு 40 ஆல்ரெடி நீங்க நம்ம 39 இருக்கோம், இந்த 39 இன்னும் குறையும், இல்லைன்னா 39 39ஆவே இருக்கும் அப்படின்னு ஒரு அபாயமான நிலை வரும்போது தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்களுடைய நிலவு தயவே எங்களுக்கு தேவையில்லாம வட மாநிலங்கள் இந்தி பேசக்கூடிய தயவாலே நாங்க ஆட்சி செஞ்சிடலாம்னு சொல்லி பாஜக ஒரு திட்டம் போடும் போது இந்த திமுக தான் துணிஞ்சு அதை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. ஒவ்வொரு மாநிலமா பயணம் செய்யறாங்க. எல்லா மாநில முதலமைச்சரோட சந்திப்பை ஏற்படுத்தி இது ஒரு அபாயமான திட்டம், நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை எதிர்க்கணும், நாங்க ஒரு ஆள் மட்டும் எதிர்த்தா போறாது. எப்படி இந்தி திணிப்பு அன்னைக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தமிழ்நாடு எதிர்த்ததோ அதே மாதிரி இந்த டீலிமிட்டேஷனுமே இப்பயே நம்ம எதிர்த்தோட விளைவு இன்னைக்கு பாஜக கப்சிப்னு ஆயிட்டாங்க. அதை பத்தின எந்த ஒரு பேச்சையுமே காணோம். அதே மாதிரி ஓட்சோரியோட விஷயம், இன்னைக்கு ராகுல் காந்தி இந்த வாக்கு திருட்டு விஷயத்தை அம்பலப்படுத்திட்டு இருக்கிறாரு. வெறும் ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் மட்டும் அங்க பீகார்ல போராடிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்க இருந்து கிளம்பி பீகார்ல அந்த போராட்டத்துல போய் கலந்துக்கிறாரு. அதனால இது இந்திய அரசியலா மாறுது. அந்த பீகார்ல நடக்கக்கூடிய போராட்டம் இது ஒரு இந்திய அரசியலா மாறும்போது
அப்ப இந்த அளவுக்கு கொள்கை அளவுல பாஜக எந்த வகையில மதவாதத்தை திணிச்சாலும், மொழிவாத அரசியலை திணிச்சாலும், அவங்களுடைய கோளாறு கொண்ட இந்த மாதிரி வாக்கு திருடு மாதிரி அரசியல் செஞ்சாலும் எல்லா வகையிலுமே கொள்கை அளவுல பாஜகவை நாங்க எதிர்கொள்வோம். எப்பேற்பட்ட ரெய்டு பயங்கள் காட்டினாலும் அதுல நாங்க துணிஞ்சு நிப்போம் அப்படின்னு நிக்கிறாங்கல்ல. இந்த துணிவு இருக்கிறதாலதான் இந்த திமுக கூட்டணி இந்த அளவுக்கு வலுவா ஜெயிப்பாங்க. நடிகர் பிம்பங்கள் இருக்கு இல்லையா, நடிகர் பிம்பங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நிலைப்பாடுல இருக்காது. இப்ப விஜயோட கட்சியை நம்ம எடுத்துக்கிறோமே, அவருடைய கொள்கை வழிகாட்டின்னு யாரோ சொல்றாரோ அந்த கொள்கை வழிகாட்டுக்குள்ளேயே பல முரண்பாடு. இந்த கட்சியில இருந்து ஒருத்தர், காங்கிரஸ்ல இருந்து காமராஜர், இங்க அண்ணா திமுக இருந்து எம்ஜிஆர், இங்க திமுக இருந்து அறிஞர் அண்ணா, இப்படி எல்லாரையும் அள்ளி போட்டுக்கிட்டு எங்கேயுமே எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டா எல்லா ஓட்டும் எனக்கு கிடைச்சிடாதா, ஒரு பக்கம் விஜயகாந்த் அள்ளி தூக்கி போட்டுக்கிறாரு. இப்படி எல்லாரையுமே அள்ளி தூக்கி போட்டுக்கிட்டா எங்கெங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வந்துடாதான் சொல்லி தனக்கான சந்தர்ப்பவாத அரசியல தான் விஜய் கையாளுறாரே தவிர கொள்கையில எங்கேயுமே ஸ்ட்ராங் இல்லை. ஏன்னா கொள்கையில அவர் ஸ்ட்ராங்கா இருந்தாரு அப்படின்னா மழை வேண்டி யாகம் செய்ய மாட்டாங்க. அங்க பெரியார தனக்கான கொள்கை வழிகாட்டி ஏத்துக்கிட்டு மழை வேண்டி யாகம் சொல்லி புஷி ஆனந்த் மழை வரக்கூடாதுன்னு யாகம் நடத்திக்கிறார் புஷி ஆனந்த். இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா போயிட்டு ஒரு மேடையில போய் பேசும்போது இந்த திமுக இப்படி அராஜகம் செய்து அப்படி அராஜகம் செய்து எல்லாம் பேசிட்டு காஞ்சி மகா பெரியவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. பெரியார கொள்கை வழிகாட்டியை ஏத்துக்கிட்டு காஞ்சி மகா பெரியவர் நல்லவர், அம்பேத்கர கொள்கை வழிகாட்டிங்கிறாங்க, காஞ்சி மகா பெரியவர் நல்லவருங்கிறாங்க. அப்போ தனக்கான கொள்கை எது அப்படிங்கிறத உங்களால ஒரு அனலைஸ் உங்களால பண்ண முடியல. இப்போ காஞ்சி மகா பெரியவரை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் அரசியல் சாசன சட்டம் கொண்டு வராரு. ஆணோ பெண்ணோ எந்த மத அடிப்படையிலையோ மனிதர்கள் எல்லாருமே சமம் தான், இங்க யாருக்குள்ளே இந்தியர்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது, ஒரு வேற்றுமையே கிடையாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வராரு. ஆனா காஞ்சி மகா பெரியவர் பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் செஞ்சவர். அன்னைக்கு பிரிட்டிஷ் காலத்திலேயே அன்னைக்கு பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது. இந்து உமன்ஸ் ரைட் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1937 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரப்படுது. இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் லைஃப் எஸ்டேட்னு சொல்லுவாங்க, வாழும் வரை உரிமை, வாழக்கூடிய வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு சொத்துல உரிமை இருக்கு, செத்து போயிட்டா அதுக்கடுத்துல உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம். அதுக்கப்புறம் அரசியல் சாசன சட்டம் கொண்டு வரும்போது அரசியல் சாசனத்தை அடிப்படையில ஆர்டிகல் 14 எல்லாருமே சரிசமம் அப்படின்னு சொல்லி பாகுபாடு கிடையாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டதே தவிர பெண்களுக்கு சொத்துல உரிமைன்னு சொல்லி தனித்துவமா சொல்லப்படல. அதுக்கப்புறம் 1956 ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்து சக்சஷன் சொல்லி ஒரு ஆக்ட், அதாவது இந்துக்களுடைய சொத்துரிமை சம்பந்தமாகவும் அவங்க வாழ்வியல் உரிமை சம்பந்தமாகவும் ஒரு சட்டங்கள் கொண்டு வரும்போது அதுல இந்து பெண்களுக்கான சொத்துல உரிமை இருக்கு அப்படின்னு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சொத்துல உரிமைன்னு சொல்லும் போது கூட எப்பேற்பட்ட சொல்லப்பட்டதுன்னா, ஒரு கூட்டு குடும்ப சொத்து இருக்குது, ஒரு பாரம்பரிய கூட்டு குடும்ப சொத்து இருக்குன்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டானா அவளால கூட்டு குடும்ப சொத்துல பங்கு பெற முடியாது. ஆனா ஒரு பையனுக்கு அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா கூட அவனால பாரம்பரிய சொத்துல அப்பா சொத்துல அவனால பங்கு பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு அப்படிங்கிற மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆனா இப்பேற்பட்ட சட்டங்கள் கொண்டு வரும்போது 1980 இங்க கலைஞர் குரல் கொடுக்குறாரு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்துல சம உரிமை இருக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு போனா இப்படிலாம் சொல்லி இந்த வேற்றுமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கலைஞர் என்ன செய்யறாரு, இந்து சொத்துரிமை சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 1989 கலைஞர் தனி சட்டமே கொண்டு வராரு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனி சொத்துல இருக்குமே சம பங்கு உரிமை அப்படின்னு சொல்லி கலைஞர் ஒரு சட்டம் கொண்டு வராரு. இந்த சட்டம் தான் மொத்த இந்தியாவுக்குமே 2005 தான் நடைமுறைப்படுத்தப்படுது. கலைஞர் 1989 கொண்டு வராரு, மன்மோகன் சிங் ஆட்சியில தான் 2005 இந்தியா முழுக்க இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு கல்யாணம் ஆகி போனாலும் ஆணுக்கு எப்படி சொத்துல பங்கு இருக்குதோ அதே மாதிரி பெண்ணுக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் மொத்த இந்தியாவுக்கு 2005 தான் வருது. ஆனா தமிழ்நாட்டில் கலைஞருடைய ஆட்சியில 1989 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த கொள்கை பிடிப்பாடு, பெரியார என்னோட கொள்கைக்கான வழிகாட்டியை தேர்ந்தெடுத்தனா, அம்பேத்கரை தேர்ந்தெடுத்தனா, அறிஞர் அண்ணாவை கொள்கைக்கான வழியை தேர்ந்தெடுத்தனா, அந்த ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா நிக்கணும். அப்பேற்பட்ட ஸ்ட்ராங்கா இங்க திமுகவும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் இந்த உறுதியோடு நிக்கிறதாலதான் இங்க இந்த நேரத்துல ஒரு தேர்தல் வந்தா கூட திமுக கூட்டணி அபார வெற்றி அடைவாங்க. எந்த ஒரு நடிகர் பிம்பமோ எந்த ஒரு இந்த ரசிகர் கூட்டமோ இந்த வாக்கு அரசியல இவங்களுடைய கொள்கை அரசியல எதுவுமே செஞ்சிட முடியாதுங்கிறது தான் இந்த இந்தியா டுடேயோட சர்வே ஒட்டுமொத்தமா அம்பலப்படுத்தியிருக்கு. ஓகே, இந்தியா டுடேயோட இந்த கருத்து கணிப்பை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? குறிப்பா மாநாடு நடத்தின முதல் கருத்து கணிப்பு இந்த அளவுக்கு மண்ணக்கவி நிக்குதே, அப்பேற்பட்ட சந்திப்பை சந்திச்சிருக்கக்கூடிய விஜய் பத்தியுமே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா, இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா, இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.